ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு கூட மேகி சமைக்க போகிறோம். மேகி சமைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பட் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாலஞ்சு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி நல்லா சின்ன சின்னதாக க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் மேகி மசாலாவை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நான் எப்பயுமே மேகி செய்யும் போது சிக்கன் மசாலாவை கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன். சிக்கன் மசாலா போட்டு சமைக்கும் போது அந்த மேகி ஒரு மாதிரி ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். மசாலாலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மேகி ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மேகி ஆட் பண்ணி நல்லா கிண்டணும். கடையில் என் ஃப்ரெண்டு சாங் போட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தா, நானும் அவளும் டான்ஸ் ஆடி நல்லா வைப் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவள் தட்டை கையில் வச்சுட்டு எப்போ தாண்டி சாப்பாடு போடுவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. எனக்கு தெரியாதே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இவ எப்போ சோறு போடுவானே தெரியலையே. அவ்வளோதான், நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கிடையில் நான் என்னமோ பெரிய வேலை செஞ்ச மாதிரி என் ஃப்ரெண்டு எனக்கு விசிட்லாம் விட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருன்னு சொன்னேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பர்னு சொன்னால் பசியில் சாப்பிட்றங்கிற பேரில் வாயை சுட்டு வச்சுக்கிட்டா. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.